வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார், மாநில தலைவர் எலெக்ஷன் அன்னைக்கு தமிழிசை அந்தமான் எலெக்ஷனுக்கு போயிடணும். அப்போ அந்தமா கிடையாது இருக்க விட மாட்டேன். அதுக்காக தான் நாடு கடத்தி விட்டுறது. நீ இந்த பக்கமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாடு கடத்தி விடுறது எதுக்கு? புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு அன்னைக்கு இருந்தாதுன்னு உங்கள் பேரை செலக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கிடையாது. இதில் குடும்பத்தில் எல்லாருக்கும் சிம்பிளாக சொன்னால் தான் நம்ம தமிழ் மக்களுக்கு தெரியும். புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, இன்னும் ஒரு குழந்தை இருக்கும், 2 வயசு 2.5 வயசு இருக்கும். புருஷன் வந்து மிலிட்ரியில் வேலை பார்ப்பான். ஒரு 6 மாதம் கழித்து ஒரு லீவில் வருவான், 10 நாள் லீவில். அப்போ வந்து வீட்டில் வரும்போது என்னென்னா, அந்த மாமியார் என்ன செய்யுன்னா, அந்த மூத்த குழந்தையை தூக்கிட்டு வெளியில் கடைக்கு போயிடும். அதுக்கு என்ன அர்த்தம்னு எல்லாருக்கும் புரியும். தன்னுடைய மகளுடைய மருமகன் வந்து 6 மாதத்துக்கு கழித்து வந்திருக்கான், அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லி அவர்கள் பெற்ற பிள்ளையை தூக்கிட்டு எங்கேயா பொரியலில் வாங்கி கொடுக்குறதுக்கு தூக்கிட்டு போயிடும். போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து சுற்றிட்டு பக்கத்து வீட்டில் புறணி பேசி அங்கே ஒரு 2 ஏழ்றையை கூட்டி 2 குடும்பத்தை நாசப்படுத்திட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து இந்த வீட்டுக்கு வரும். ஏன்னா இவன் மகன் நல்லா இருக்கணுன்றதுக்காக பண்ணுவாங்க. இல்லை, இந்த நிலைமையில தான் தமிழிசை. அந்த குழந்தையை தூக்கிட்டு நீ போயிரு, கண்காணா இடத்துல 3 மணி நேரம் கழிச்சு வரணும்னு. இது தமிழ் மரபில் உள்ளது. அந்த மாதிரி தான் இப்போ தமிழிசையை வந்து எங்கே பண்ணுறாங்க, இந்த பக்கமே வந்துடாத எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் சொல்லி இங்கே லோக்கல்னா டப்புன்னு இல்லை, வீட்டுக்கு வந்தேன், சாப்பிட வந்தேன், என் பையன் கூப்பிட்டா வந்தேன் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் மதுரைனா ஃப்ளைட் ஏறினா 2 மணி நேரத்தில் வந்துடலாம். அந்த மாதிரிலாம் ஃப்ளைட்டே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒன்று தானே, ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ளைட்டு தான் சாயந்தரமாக வரும். அப்போ நீங்கள் தப்பிச்சு வர முடியாது அங்கேருந்து. புரியுது அவங்களுக்கு? அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா, இந்தியன் ஏர்லைன்ஸ் மட்டும்தான் அங்கே ஃப்ளைட் போகுது நினைக்கிறேன். இண்டிகோ இருக்குது. கம்பெனிலே கூப்பிட்டு சொல்லிடுறேன், இந்த பேரில் டிக்கெட் போடாதீங்க, யார் கேட்டாலும் நோ டிக்கெட் ஃபுல்லுன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே கடத்தி விட்டாங்க. ஸோ இதுதான், இது வந்து பாரம்பரியமாக நடக்கிறது தான். அதான் அரசியல்லே நடக்குது. ஆனால் இந்த போட்டியில் விஜயதாரணிலாம் இருக்க மாதிரியே தெரியும். விஜயதாரணிலாம் இல்லை, முடிச்சிட்டாங்க. விஜயதாரணி கமலாலயத்துக்கும் வர மாதிரி தெரியல. அங்கே பொன்னார் இருக்கிற டிக்கெட் கவுண்டர் அடைச்சிட்டாங்கல்ல, இன்னைக்கு எப்படி டிக்கெட் கிடைக்கும்? டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சு. கவுண்டர் அடைச்சது மட்டும் இல்லாமல் பிளாக்கில் விற்று டிக்கெட் தேட்டரே ஃபுல்லானதுக்கப்புறம் விஜயதாரணி எங்கிட்டு கொண்டு உட்கார வைப்பீங்க? நின்றுட்டே படம் பார்க்க முடியுமா 2.5 மணி நேரம்? அதனால் துரத்தி விட்டாங்க. அதோட வாழ்க்கை முடிஞ்சு. இப்போ சரத்குமார், ராதிகா, சரத்குமார்லாம் இருக்காங்க. சரத்குமார்லாம் வந்து பேமெண்ட்ல இருப்பாங்கல்ல. ராதிகாலாம் பேமெண்ட். அன்னைக்கு கூட ராதிகா வந்தாப்புல. வெயில் அடிக்காமல் இருக்கணும், போராட்டத்தில் இருக்கக்கூடாது. கவர்னர் ஹவுஸில் ஈவினிங்காக போய் ஏதாவது மனு கொடுக்குறது கூட நிற்கணும்னா, ஏன்னா மேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடும். மேக்கப் மேனை வர சொல்லி சாரி ராப்பிங்கு எல்லாம் பண்ணி உங்களுக்கு சேலை எல்லாம் கட்டினா 2 மணிக்கு கிளம்புனா தான் 5 மணிக்கு கவர்னரை பார்க்க முடியும். அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான். ஆட்டு தொட்டிக்கு குஷ்பு அனுப்பிட்டாங்க. ஆனால் இதுக்கு குஷ்பு வந்து எப்படின்னா, எதற்கு துணிஞ்ச ஆள் தான். குஷ்புவை பயன்படுத்த மாட்டாங்க சரியா. குஷ்பு வந்து களத்தில் இறங்கக்கூடிய ஆள். ஆனால் ராதிகாலாம் அப்படி கிடையாது. தூசி பட்டால் கூட அப்படி, ஏன்னா கம்பெனியோட சிஇஓ இதாக இருந்த ஹெட் இல்லை, வச்சுட்டு 100 பேர் 200 பேர் வேலை பார்க்குற இடத்துல மேடம் வர்றாங்கன்னா அப்படி இருக்கும். குஷ்பு அப்படி கிடையாது. குஷ்பு களத்தில் இறங்குவாப்ப. சரத்குமாரில் தூங்கிட்டு இருப்பார், ரெஸ்ட்டில் இருப்பார். இல்லை, அவர் 150 படம் நடிச்சதுக்காக அவருக்கு இப்போ அடுத்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அண்ணாமலை தலைமையில் பெருசாக பண்ணுவாங்க. 150 படம் நடிச்சிருக்காரு அப்படின்னு பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பேமெண்ட்டை போடுவாங்க. அதுக்கு ஒரு டொனேஷன் கொடுங்க, 150 படம் நடிச்சிட்டாரு, ஃபங்க்ஷன் வைக்க போகிறோன்னு சொல்லி ஒரு வசூலை போட்டுருவாங்க. ஒரு 10 கோடி 5 கோடி. கருணாகராஜன் வரமாட்டாப்புல ஃபங்க்ஷனுக்கு. அண்ணாமலை வந்து அவர் வரப்பல. ஏன்னா அண்ணாமலை அப்ராடு போன பிறகு அவர் கமலாலயத்தில் அவரை காண. அமர் பிரசாத் ரெட்டி இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியல. இல்லை, ஒழிச்சு வச்சிட்டாங்களா? இல்லை, இப்போ சில பேர் இப்போ ரொம்ப நாள் காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். இந்த திருச்சியிலலாம் நேரு இருக்கார், அவர் தம்பி கொலை வழக்கு இருக்கு, இன்றைக்கி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி அமர் பிரசாத் ரெட்டியை வெட்டி பெட்டியில் வச்சுக்கிட்டு அனுப்பி விட்டாங்களா? கம்ப்ளைண்ட் யாரும் கொடுக்காம இருக்காங்க, என்னன்னு தெரியல. கேள்வி சார். இப்போ நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிறவர் அதிமுகவோட கூட்டணி பேசணும்னா அவர் முன்னாள் அதிமுக அமைச்சராக இருந்திருக்காரு. எடப்பாடி கூடலாம் எஸ்பி வேலுமணியோடலாம் நெருக்கங்கிறதுனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் பேசப்படுது. அதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா எடப்பாடி நிச்சயமாக இருக்கு, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் இவங்க நினைக்கிற மாதிரி மத்திய பிரதேசில் என்ன பண்ணாங்கன்னா, ஏற்கனவே இருக்கிறவர் தான் சிஎம்மாக இருப்பார்ன்ற மாதிரி காமிச்சு ஜெயிச்சுவிட்டு யாரோ ஒருத்தருக்கு மாலையை போட்டு கூப்பிட்டு வந்து சிஎம் ஆக்கி அவனை தூக்கி சிஎம் ஆக்கி விட்டான். அவனே நினச்சிருக்க மாட்டான், அவன் குடும்பத்தில் நினச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் ராஜஸ்தான்லேயும் பண்ணாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. அதனால் தமிழ்நாட்டில் வந்து யாரையா ஒருத்தரை காமிச்சு தான் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ணாமலை எக்ஸ்டெண்ட் பண்ணலான்றதில் அண்ணாமலை ரொம்ப தீவிரம் காட்டியிருக்கேன். 2 வருஷம் கூட உங்கள் சட்டத்திட்டத்தை உடைச்சி கொடுங்க, நான் முதல்வர் ஆக்கி காட்டுறேன் அப்படின்னா யாரை? ஸ்டாலின் முதல் அப்படின்னு கடைசி சொல்லாங்க. நான் முதல்வர் ஆகி காட்டுறதுன்னு சொன்னேன், நான் என்னையே ஆக்குறேன்னு சொன்னேன்னா அதான் ஒருத்தர் முதல்வர் ஆக்கிட்டோம்லன்ட்டு ஓடி போயிடுவான்.
ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு பக்கம் அண்ணாமலையை வச்சிங்கன்னா கட்சிக்குள்ளே தொண்டர்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு ஒரு செல்வாக்கு இருந்தாலும் கட்சிக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தமிழிசையும் உள்ளவர்கள் அவங்க சொல்லிட்டாங்க அதெல்லாம் திருப்பி வந்துடாமா, நீ வீட்டுக்குள்ளே இருமா, தயவுசெய்து வெளில வந்துடாத, உனக்கு பதவி வேணால் அந்தமானில் தரோன்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க. இப்போ அந்தம்மாவுக்கு வாய்ப்பே கிடையாது. மத்திய அமைச்சர் கேட்டுட்டு அந்த மாதிரி நிர்மலா சீதாராமன் மாதிரி இடத்த நீ எதை ஆக்கி விடுங்க. நிர்மலா சீதாராமன் ஆக்குறீங்க, நீ ஆக்க மாட்டீங்களா? என்ன கடலூர் கவிதைகள் ரேகா போனதுக்கப்புறம் சிவரஞ்சனி இந்த அந்த கூட இருக்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டீச்சரை ஒன்றும் சொல்ல. ஏன்னா ஆமாம், டீச்சரை தான் இவர் விரும்புகிறாரு சத்யராஜ், நம்மளை விரும்பலைன்னு சொல்லி அது கூட இருக்கு. ஆனால் எல்லா பணிவிடையும் இதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். டீச்சர் ஒன்றுமே செய்ய மாட்டான், கொடையை தூக்கிட்டு இந்த பக்கம் போவா, இந்த பக்கம் இவர் கடைசியில் ட்ரெயின் ஏறி போயிடுவா. டீச்சர்னால இந்த யாருக்கு சின்னப்பதாசுக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது கடைசி. ஆனால் இந்த இவளை அத்தை மாமா மகன் ஒருத்தி வருவாள், அவளாச்சும் இவளுக்கு சோறாக்கி போட்டு குழம்பு வச்சு எனக்கு குளிக்க ஊற்றி எல்லா வேலையும் பார்ப்பாள். ஆனால் சத்யராஜ் இவனை மதிக்க மாட்டாப்புல, யார அத்தை மகளை. அப்போ அவர் ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவா. டீச்சர் மேலே ரொம்ப பாசமாக இருக்கார், அந்த டீச்சர் கொடையை வச்சுட்டிங்கிட்டாங்கிட்டு போயிட்டு இருந்துச்சு, அதுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காரு, நமக்கு கொடுக்கலன்ற அந்த ஏக்கம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இப்போ இங்கே இருக்குது. இப்போ தமிழிசை கேட்குறது என்னென்னா, அந்த டீச்சர் என்ன செஞ்சிச்சுன்னு சொல்லி அதுக்கு நீ வந்து மத்திய அமைச்சர் கொடுத்தீங்க, எல்லாமே கொடுத்தீங்க, நான் எந்த வகையில் குறைஞ்சி போயிட்டேன்? எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாதா? தெலுங்கு தெரியும், எனக்கு கன்னடம் தெரியும், தமிழ் தெரியும், கவர்னராக இருந்திருக்கேன், ஹிந்தி மட்டும் தெரியாது, லெக்சரில் கணக்கு எழுத தெரியும். இது வேணா எவ்வளோ டாக்ஸ் போடணும்னு சொல்லுங்கள், நான் போடுறேன். அவன் என்ன பெரிய 18% போட்டா, நீ என்னைய போடுங்க 48% போடுறேன்னா இல்லையான்னு பாருங்கள், எப்படி எனக்கு என்ன தகுதி கிடையாதுன்னு சொல்லி இந்த அம்மா போராடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க இது தமிழச்சின்றாங்க, நான் மட்டும் என் பேரே வந்து தமிழிசைன்ட்டு அந்த அம்மா பேர் இருக்கா அப்படிலாம் போராடி பார்க்குது. சரி ஏதாவது தரலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க போல. கிளி ஜோசியத்துக்குன்னு ஒரு அமைச்சரவை உருவாக்குறாங்க. கிளி ஜோசியம், எலி ஜோசியம்லாம் இருக்குல்ல, இது மாதிரி பாரம்பரிய ஜோசியத்தை இது பண்ணுறதுக்கு அதுக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அமைச்சராக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மத்திய அமைச்சராக இருக்குது. அதனால் அதை அப்படி துரத்தி விட்டாங்க. இப்போ வந்து என்னென்னா நயினா நாகேந்திரனுக்கு ஒரு வாய்ப்பும், அண்ணாமலை 26 வரைக்கும் இப்படி கொண்டு வந்துட்டோம்ல, இன்னும் 1 வருஷம் தானே, எலெக்ஷன் வரைக்கும் வச்சுருப்போம், ஜெயிச்சா பார்ப்போம், இல்லைன்னா அதோட முடிச்சு கட்டி ரைடு விட்டு தூக்கி ஜெயிலில் வச்சுருவோம்னு முடிவு பண்ணி. இந்த ரைடு தம்பி வந்து அழுத்தம் கொடுக்காம இருக்கதான், என்ன கிட்ட வந்தீங்கன்னா இது தம்பி விட்ட ஃபைல்லாம் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ஆயிரும்ன்ற மாதிரி பண்ணிருக்காங்க. இதில் என்ன நடக்க போகுதுன்னு இந்த 17ஆம் தேதி தெரிஞ்சிடும். பேச்சுவார்த்தை தீவிரமாக நடந்துட்டு இதில் வந்து அண்ணாமலாவும் தீவிரமாக ட்ரை பண்ணிட்டேன். 1 வருஷம் தானேங்க, எவ்வளோ கெஞ்சி கேட்குறாங்க, ஜி நீங்கள் எனக்கு அடுத்த பதவிலாம் தர வேணாம் ஜி, எப்படி எக்ஸ்டென்ஷன் 1 வருஷம், ஏப்ரல் எலெக்ஷனு இந்த இப்படி இழுத்தீங்கன்னா இந்த 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க ஜி, நீங்கள் தள்ளி கூட ஒரு மார்ச் ஏப்ரல் வரைக்கும் இப்படி ஓடட்டும், 1 வருஷம் ஷார்ப்பாக எலெக்ஷன் டு எலெக்ஷன், மே டு மே கொடுங்க எனக்கு, நான் வந்து பாரதிய ஜனதா கட்சி சீனை முடிக்காமல் விட மாட்டேன், முடிச்சு காட்டுறேன் அப்படின்றாப்புல. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நீ ஏற்கனவே உனக்கு கொடுத்தா சீனை முடிச்சிட்டேன் எம்பி எலெக்ஷனில் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிகிட்டு இருக்கு. இவங்க சொல்கிறத கேட்காதீங்க, எம்பி எலெக்ஷனில் உங்களை முடிச்சு விட்ட மாதிரி எம்எல்ஏல முடிச்சு விட்டுருவான், எந்த இதுவும் இல்லாமல், அது ஒரு குரூப் இதாகிட்டு இது எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து நயினா நாகேந்திரனுக்கு கொடுக்கலாம் நாடார். அப்போ இந்தம்மா போகுது, நானும் நாடார் தானே, எனக்கு மினிஸ்டர் கொடுங்க, நான் ஓட்டு வாங்கி தரேங்க. பல குழப்பத்தில் இருக்காங்க. ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே இதுக்கு நீங்கள் கொங்கு வேளாளருக்கு கொடுத்துட்டீங்க, ஒருத்தவங்க தேசிய தலைவியாக வேறு இருக்காங்க, இந்த பக்கம் எல்முருகனுக்கும் கொடுக்கும்போது மேற்கு மண்டலமும் முடிஞ்சு போச்சு, பொன் ராதாகிருஷ்ணனும் இங்கே தமிழிசையும் கொடுத்து போகிறப்ப இப்போ முக்குளத்தூரில் ஒருத்தருக்கு கொடுத்தீங்கன்னா அது இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கேட்குறாங்க. எல்லாம் அது எல்லாருமே கேட்க ஒருத்தர் கேட்பாங்க இப்போ எல்லாமே கேட்பாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க. சரத்குமார் அப்புறம் அந்த இதில் தான் வருவார். சரத்குமாரெல்லாம் மாநில தலைவர் ஆக மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியும். சரத்குமார் மாநில தலைவர் ஆக்கிட்டாங்கன்னா வேற மாதிரி சீட்டை போய் கேட்பாப்புல, பாசகாவே வாங்கிக்கிறீங்களா தேசி, ஆமாம் வாங்கினா எங்கிட்ட கொண்டு எவனுக்கு வித்துட்டு போயிடுவாப்புல அப்படின்ற மாதிரி. தமிழ்நாடு பாஜகவை கொண்டு போய் தின்னு இப்போ இவரே கேட்குற எடப்பாடியே கேட்குறான்னு வைங்க, எடப்பாடியில் ஈஸியாக ஏமாற்றி வாங்கிடுவாப்புல. வாங்க இது பண்ணுங்க சரத்தை, எவ்வளோ ஒரு 100 கோடி கொடுத்துறேன், நீங்கள் மட்டும் மாறி வந்துடுங்க, கட்சி உங்கள்கிட்ட விற்கிறேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு இங்கே ஓடி வந்துருங்க, நான் உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துறேன், அதோட அந்த கட்சியை அழிச்சிடுவோம். அது பேர் அவருக்கு தான் அந்த அனுபவிக்கிற உரிமைங்கிற மாதிரி. ஆமாம், இதை எழுதி கொடுத்துட்டாப்புல என்ன போச்சு, தரமாட்டாங்க. பார்க்கலாம், எடப்பாடி அதெல்லாம் பிஸ்னஸ் நல்லா பண்ணுவாங்க, சரத்தை வச்சு வாங்கிடலான்னு. சரத்துக்கெலாம் தரமாட்டாங்க, இந்த மாதிரி இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது. இன்னும் 2 நாள் தானே, சார் இன்னொரு 1 வாரம், 17ஆம் தேதி
பார்ப்போம் சார். அவங்க ஒன்று சொன்னது அண்ணாமலை அதை ட்விஸ்ட் பண்ணார் பாருங்க. அவர் வர்றது இவங்க மாநில தலைவரை தேர்ந்தெடுக்க, டங்ஸ்டன் போராளிகளை சந்தித்து அவங்களுக்கு இல்லைன்னு அவர் அறிவிக்க தான் வராருன்னு இவராக போய் அங்கே சொல்லிட்டு வந்திருக்கு. வர வேணாம் போ அப்படின்னு இருந்துச்சுன்னா மாநில தலைவர் தேர்தல் நின்று போயிடும். சும்மா போய் அவர் சுற்றுப்பயணம் வர்றதே உங்களை சந்தி என்னென்னா போய் சொல்கிறாங்க பாருங்க. என்னென்னா அப்படி பார்க்க விட்றாங்க. அதெல்லாம் தெரியாது நினச்சிக்கிட்டேன் மக்களுக்கு. பார்க்கலாம் நான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ அண்ணாமலை ஒருவேளை மாநில பொறுப்பை விட்டு நகர்த்துறதுக்கான ஒரு வேலைகளா, துரத்துறதுக்கு ஒரு பக்கம் துரத்துறாங்க, அதை தக்க வைக்கிறதுக்காக தான் தம்பி துடிக்கிறாங்க. ஏன்னா இப்போ கடைசியாக நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பிஎல் சந்தோஷோட தான் அவருக்கு சென்னையை கூப்பிட்டு அவர்கிட்ட பல விஷயங்களை பேசியிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆனால் பிஎல் சந்தோஷ்க்கு இந்த பக்கம் அண்ணாமலை, அந்த பக்கம் கேடி ராகவன் இருந்தாங்கிறது தான் குரூப் ஃபோட்டோ. அண்ணாமலையோட நிலைமை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வாஷ் பேஷனில் விழுந்த பள்ளி மாதிரி ஆயிடுச்சு. நீ வாஷ் பேஷனில் திடீர்னு பள்ளி விழுந்துடும், அதை பிடிச்சாலும் கொல்ல வர்றாங்கன்னு நினச்சி இங்கிட்ட அங்கிட்டு ஓடும், சறுக்கும். அதனால் ஏறவே முடியாது. தண்ணி திறந்து விட்டாலும் நீச்சல் அடிக்கும். நம்ம அதை வாஷ் பண்ணவும் முடியாது, அந்த பள்ளியை வெளியே துரத்தவும் முடியாது. அப்படி ஒரு நிலையில் புழுவாக துடிச்சிக்கிட்டு இருக்காப்புல நம்ம. அந்த வாஷ் பேஷன்லேருந்து மேலே ஏறவும் முடியல, இதுவும் பண்ண முடியல. அட்டையை நீட்டி ஏற்றி பாடலான்னா நம்மளை கொல்ல வராங்கன்னு நினச்சி இந்த பக்கம் ஓடி அங்கே வலிக்கு விழுகும். இந்த நிலமையில தான் இருக்காப்புல நம்ம. இதில் பொழைச்சி மேலே ஏறி வராப்புலையானா வாஷ் பேஷன் ஓட்டக்குள்ளே போய் சாக்கடையில் உள்ள சாக போகிறாப்புலன்றது இன்னும் 2-3 நாளில் தெரிஞ்சு, இந்த 20ஆம் தேதிக்குள்ளே தெரிஞ்சிடும். அதுதான் முயற்சி பண்ணுறாப்புல உயிர் பிழைக்கிறது. அதுக்கு கூட்டமெல்லாம் நடத்தி வட இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்துருக்காரு, மையக்குழு கூட்டமெல்லாம் நடத்துனாங்க. அது எல்லாம் நடத்துவாங்க. அவனுக்கு இப்போ தமிழ்நாட்டை பற்றி அது ரெட்டியே அவனும் ஒருத்தர் வந்திருக்கான். அவனுக்கு தமிழ்நாட்டை பற்றி என்ன தெரியும்? எப்படி தமிழ்நாட்டில் யாரை நீ தேர்ந்தெடுப்ப? ஏதோ ஒரு அவர் கூப்பிட்டு ப்ரெஸ் மீட்டில் கேட்க, தமிழ்நாட்டில் உள்ள 10 தலைவர்கள் பேரை சொல்லு அப்படின்னு சொன்னா சொல்லிட்டான்னா நீங்கள் கேட்குறதுன்னு சொல்கிறதுலான தமிழ்நாடு பொறுப்பாளராக 10 பேர் யார் லிஸ்ட்டில் இருக்கான்ற பேரை கடன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன மாதிரி ஏமாத்துறாங்க பாருங்க. ஒரு ஆந்திராவில் இருக்காராம், தமிழ்நாட்டு பொறுப்பாளராக அவர் இதில் பார்த்து தேர்ந்தெடுக்க போகிறாராம். அந்த இதில் மாலை போடுற மாதிரி தாங்க வடிவேல் சொல்லுவாங்கல்ல, மேகலை மணி மேகலை அப்படின்ட்டு உட்காந்துருப்பாங்கல்ல. இவன் ஒருத்தன் முல்லை மாதிரி, இன்னொருத்தன் அந்த மாதிரி. இந்த 10 பேரும், நீ இவன் முல்லை மாதிரி, அவன் முடிச்சவிக்கி, இவன் தெல்லவாரி, மாற்றி சண்டை போட்டாங்க. இப்போ மேகலை யாருக்கு மாலை போடுறதுன்றது தான் அந்த 17ஆம் தேதி. அந்த மேகலை தான் அந்த ரெட்டி மாலை வச்சு பார்த்துட்டே இருப்பான். 10 பேர், ராஜா, எஸ்ஆர் சேகர், அப்புறம் வானதி தான் அகில இந்திய பதவியில் இருக்குது. நயினார் அதை போட்டில் வானதிலாம் கிடையாது. அகில இந்திய பதவி அவங்களுக்கும் முடியுது இல்லை, டென்யூர் முடிஞ்சா அதோட கழட்டி விட்டுறாங்க. அது இருந்தா என்ன, அந்த மாதிரி போகாது. இருந்தா என்ன, இது எதுக்கும் கூப்பிட மாட்டாங்க. அப்புறம் இந்த பதவி இருந்தா என்ன, ஒரு மாநில மையக்கரு கூட்டத்தில் கடைசியில் தள்ளி விட்டுருக்காங்க. இந்த தமிழிசை கூட பரவாயில்ல. இந்த வாரம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அம்மா பூ வித்துக்கிட்டு இருந்துச்சு வயசான காலத்தில், ரொம்ப புலம்பிக்கிட்டே இருந்துச்சு கோயில் வாசல். என்னம்மா இது பிரச்சனை, இப்படி இருக்கீங்களா? நீங்கள் பார்க்க பூ விற்கிற அம்மா மாதிரியே தெரில, என்னென்னு நல்லா தான் நம்பி பிள்ளைகள்லாம் வளர்த்தேன், எல்லாம் பெருசாகி எல்லாம் படித்து கிடிச்சு போயிட்டு என்னை கைவிட்டுச்சு தம்பி, கடைசியில் பூ விற்று பிழைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நிலமையில தான் இப்போ யார் இருக்கான்னா தமிழிசை. கடைசியில் உட்கார வச்சுட்டாங்க, கோயிலில் பூ விற்கிற நிலைமை கொண்டு விட்டாங்க. ஒரு கவர்னர், எவ்வளோ கௌரவமான பதவி கவர்னர்ன்றது. பிரிட்டிஷ்காரன் காலத்துலேருந்து லார்டுன்னு வாங்கி, மை லார்டு அப்படின்னு வாங்கி கவர்னர். அப்படி இருந்த பதவியை கேவலப்படுத்தி கடைசியில் கோயிலில் பூ விற்கிற மாதிரி கடைசியில் உட்கார விட்டுருக்காங்க. பக்கத்தில் எச்ராஜாவும் தள்ளி விட்டாங்க ஓரத்தில். அதுக்காக பெண் என்றும் பாராமல் கடைசியில் கவர்னருங்க, முன்னாள் கவர்னர், 2 ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருந்த ஒரு ஆளை ஏதோ பார்ச்சாதி கோயிலில் பூ விற்கிற மாதிரி கடைசியில் தள்ளி விட்டுருக்காங்க. அது இப்போ ஓரத்தில் உட்காந்துருக்கு. அந்த மாதிரி இந்த கடைசியில் தேசிய தலைவர் யார்? வானதி, எங்கள் அருமை சகோதரி. நாங்கள் வாழ்ந்த மாவட்டத்தில் வாழ்ந்த ஒரு மாபெரும் ஒரு வழக்கறிஞர். அந்த அம்மா இப்போ அகில இந்திய பதவியில் வேற இருக்கு. தமிழிசை கூட பதவி இல்லை. பதவி இல்லைன்னா யாராக இருந்தாலும் அரசியலில் துரத்தி விட்டுருவாங்கன்றது வேற. பதவியில் அகில இந்திய பதவியில் இருக்கிறாள். என் பிஎல் சந்தோஷோட என் சகோதரி இந்த அளவில் கேட்டு போயிட்டாங்க. பக்கத்தில் அவருக்கு பக்கத்தில் உட்காந்துருவாங்க 2 பேரும். மத்திய தேசிய தலைவிங்க, அவங்க தேசிய அமைப்பு செயலாளர், தேசிய தலைவின்னு பக்கத்துல உட்கார வச்சிருக்கணும். கொண்டு போய் இந்த கடைசியில் ஒன்று புரோட்டோகாலே கிடையாது. இந்த வெள்ளை அடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ளை அடிச்சதுக்கப்புறம் இந்த டப்பா தகரம் எல்லாத்தையும் வெளியே போட்டுருவாங்க. அது அங்கிட்டு கிடக்கும். இது என்னடா இது, அதை எதுக்கும் பயன்படுத்தவும் முடியாது. இந்த பெயிண்ட் காய்ச்சி போய் அந்த டப்பாவை சுரண்டி எடுத்து எவனு எடைக்கு போடுறவனு எடுக்க மாட்டான். தகரம்னா எடுத்துருவாங்க. தகரத்தில் எவ்வளோ பெயிண்ட் ஒட்டி இருக்குது, இதை எவன் க்ளீன் பண்ணுறதுன்னு. அந்த மாதிரி ஆயிடுச்சு வானதி நிலைமை. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார்.